Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா law of motionல based on the forceக்கு relevant-ஆக இருக்கக்கூடிய one more problem பார்க்க போகிறோம். A force produces on acceleration of 16 meter per second squared in a force of mass 0.5 kg and an acceleration of 4 meter per second inverse squared in another body. If both the bodies are fastened together, then how much acceleration will be produced by this force? இங்கே கொடுத்துருக்குற இந்த கொஸ்டினில் ரெண்டு மாஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று M1ன்ற மாசு 0.5 kgன்னு கொடுத்துருக்குறாங்க. M2ன்ற மாசு என்னன்னு நம்மளுக்கு கொடுக்கல. இந்த M1ன்ற மாஸ் மேலேயும் M2ன்ற மாஸ் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறோம். இப்போ அதுக்கான ஆக்சலரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த M1 மாஸ்க்கான ஆக்சலரேஷனை 16 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. சேம் ஃபோர்ஸ் M2ல் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஆக்சலரேஷன் A2 அப்படின்றது 4 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்டாக இருக்குது. சரிங்களாப்பா? ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து M1 மாசையும் M2 மாசையும் ரெண்டாக சேர்த்து வச்சு என்ன செய்கிறாங்க, ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்படி ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதோடைய கம்பைண்டாக இருக்கும்போது இதோடைய மாசுக்கான ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோர்ஸ் இதில் சேம், நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபோர்ஸ் சேமாக இருக்கும்போது ஒரு சின்ன மாசுக்கு அதிகமான ஆக்சிலரேஷன், அப்போது கம்மியான ஆக்சிலரேஷனுக்கு அதோடைய மாஸ் எப்படி இருந்திருக்கும், கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு தான் M1 M2ன்றதோடைய சைஸை நான் இங்கே டினாமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை நம்ம எழுதிக்கிடுவோம். M1 = 0.5 kg, M2 நம்மளுக்கு கொடுக்கலை, கண்டுபிடிக்கணும். A1 அப்படின்றது ஃபஸ்ட் மாஸ்க்கான ஆக்சிலரேஷன் 16 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ட், A2ன்ற மாசு 4 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ இதில் ஃபோர்ஸ் காமன் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம M1 மாஸ்க்கு அப்ளை பண்ண ஃபோர்ஸும் M1 A1 அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் மாஸ்க்கு அப்ளை பண்ண ஃபோர்ஸையும் M2 A2. சரிங்களாப்பா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இதே ஃபோர்ஸ் தான், ரெண்டு மாஸ்க்கும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் தான் இந்த A3ன்ற ஆக்சிலரேஷனில் இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செஞ்சாச்சு, ஃபுல்லாக எழுதினாலும் ஃபஸ்ட்டு M2ன்ற மாசை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டேமை மட்டும் பயன்படுத்துங்க. இந்த ரெண்டு டேமில் இருந்து M2ன்ற மாசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம், M1 × A2 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. A1/A2. இந்த ஈக்குவேஷனில் M1னுடைய மாஸ் நம்மளுக்கு தெரியும் 0.5, ஆக்சிலரேஷனோட வேல்யூ A1 அப்படின்றது 16, A2க்கு 4. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த வேல்யூ நம்ம சிம்பிளை பண்ணும்போது 0.5 × 4ன்னு கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ அப்போது 0.5 × 4 என்னது, 2 kg மாஸ்ன்றது தான் M2க்குரியது. M2 அப்படின்றது அப்போ எவ்வளவு, 2 kg மாஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், A3 கண்டுபிடிக்கணும். A3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன்லேயே, அதாவது M1 A1 = M1 + M2 × A3. ஸோ நீங்கள் M2 A2 கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்பிளை பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. சரிங்களா? நான் M2 A2 கூட சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம A3 தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்வோம், M2 A2 / M1 + M2 ரெண்டு மாசையும் கம்பைன் ஃபார்மில் எழுதுவோம். அப்போ M2ன்றது நம்ம இப்போ 2 kgன்னு பார்த்தோம். அதுக்கான ஆக்சிலரேஷன் 4 டிவைடட் ஃபார்மில் M1 + M2ன்றது 2.5. ஸோ அப்போ 8 / 2.5 அப்படின்றது 3.2 அப்படின்றது கிடைக்கும். இதுதான் A3ன்ற ஆக்சிலரேஷன். அப்போ A3ன்ற ஆக்சிலரேஷன் எவ்வளவு, 3.2 மீட்டர் per செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர். திஸ் இஸ் த ஆன்சர். இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.